நிர்வாண சாமியார்கள் எல்லாம் நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. गाइस இங்க பாருங்க, போற வழியில வந்துட்டு சர்க்கஸ் பண்றாங்க குழந்தைங்க. இந்த பாபாவை பார்க்கறதுக்கு அவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க. ஏதோ மிகப்பெரிய பாபான்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் எல்லாம் காலில் எல்லாம் வந்து கும்பிடுறாங்க. காசு பணம் பயங்கரமாக கொட்டுறாங்க. இங்கே இருக்கிற கூட்டம் பாருங்க गाइस, எவ்வளோ மக்கள் நின்றுட்டு இருக்காங்கன்னு. எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த சோமியார் எப்போவுமே கை அப்படி தான் வச்சுட்டு இருப்பாரு மேலே. ஏதோ பெரிய சாமியார் நினைக்கிறேன். எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாங்க. தலைவர் எனக்கு இது போட்டு விடுறாரு. இங்க பார்த்தா ஒரு சின்ன குழந்தை வந்துட்டு சர்க்கஸ் காட்டுறாங்க. Hello guys, it's me. Welcome back to our new video guys. இன்னைக்கு நம்ம இருக்கிறது சென்னையில இருந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்ரிப் ஸ்டார்ட் ஆக போகுது. இங்க இருந்து கிட்டத்தட்ட 3 நாள் பயணம். இந்த இந்தியா இல்லனா உலகமே வந்துட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிற மகா கும்பமேளாக்கு தான் நம்ம போக போறோம். இந்த ட்ரிப் பயங்கரமா இருக்க போகுது. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் உங்களால பார்க்க முடியும் கும்பமேளால. கிட்டத்தட்ட 144 வருஷத்துக்கு பிறகு இது நடக்குது. இந்த ஜென்மத்துல என்னால இந்த தடவை பார்க்க முடிஞ்சேனா மட்டும் தான் முடியும். இதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது. ஏன்னா நான் இறந்து போயிடுவோம். உங்களால யாராலையுமே வந்துட்டு இதுக்கப்புறமா பார்க்க முடியாது. கும்பமேளால நம்ம போனீங்கன்னா பயங்கரமான அகோரி பாபாக்களா சாமியார்களா எல்லாம் பார்க்க முடியும். உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் டைம் நாம வந்து வாரணாசியில போன போது அங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் இந்த கும்பமேளால வந்துட்டு உங்களால உண்மையான ரியல் அகோரிங்களை பார்க்க முடியும். சோ गाइस, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வர எபிசோட் எல்லாம் மறக்காம பாருங்க, பயங்கரமா இருக்க போகுது. ஓகே गाइस, லெட்ஸ் கோ. பிளாட்ஃபார்ம் நம்பர் 6ல தான் நம்ம போகிறதுக்கான ட்ரெயின் வருது. இங்க இருந்து நேரா பெனாரஸ்ல இருந்து பிரயாகராஜ்ல தான் கும்பமேளா நடக்குது. இதுதான் நம்ம ட்ரெயின். டிக்கெட் கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயமா இருந்தது. 40 கோடி மக்கள் வர்ற இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வுல டிக்கெட் கிடைக்கிறது, அங்க போகிறதுக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. எனிவே எனக்கு கடவுள் புண்ணியத்துல கிடைச்சிச்சு. நம்ம வண்டியில ஏறலாம். சோ गाइस, இதுதான் நம்ம ட்ரெயின். ட்ரெயினுக்குள்ள சரியான கூட்டம். இது தேர்ட் ஏசியா இருந்துட்டு கூட இதுலயும் பயங்கரமான கூட்டமா இருக்கு. ரைட் டிக்கெட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். இல்லைன்னா நீங்க நியூ டெல்லி போய் அங்க இருந்து பெனாரஸ்ல இருந்து பிரயாகராஜ் போனோம். அதான் गाइस, ட்ரெயின்ல போயிட்டு இருந்த போது இவரை மீட் பண்ணோம். கிட்டத்தட்ட 120வது தடவை இவர் வந்து வாரணாசிக்கு போறோம். என்னோட பேர் ரமேஷ், நான் மதுரையில இருக்கிறேன். நான் தேவாரம் சொல்லி தரேன். 120வது முறையா வந்துட்டு நான் இப்ப வாரணாசிக்கு பிரயாகராஜ் கும்பமேளாக்கு பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஐயாவை ட்ரெயின்ல சந்திச்சோம். மிக்க மகிழ்ச்சி. தமிழ் பீப்புளை சந்திக்கிறது ஒரு அலாதி தெரியும் எனக்கு. எத்தனை பேர் இருக்காங்க உங்க கூட? 44 பேர் இப்ப வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அடுத்த முறை வரணும்னு ஆசைப்படுறோம். போன முறை வரும்போது 200 பேர் ஒரே ட்ரெயின்ல ஒன்னா வந்தோம். எந்த ஒரு பிரச்சனையும் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு. நீங்க என்ன பண்றீங்க? நான் வந்து தமிழ் தேவாரம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். மதுரை அழகர் கோவில் ஐயா. ரொம்ப நன்றி. தேவி மீனாட்சியோட திருவருள் வந்து இந்த வீடியோ பார்க்க அத்தனை பக்தர்களுக்கு கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. ஆமா, ஹிந்திக்காரரு. இவரை வந்து ராமேஸ்வரம் போயிட்டு திரும்பி போறாரு. இவர வீடு வந்துட்டு பெனாரஸ்ல தான். இது அவரோட தம்பி. ரயில்வே ஸ்டேஷன்ல சரியான கூட்டம் गाइस பாருங்க. அது வந்துட்டு இன்டர்நெட் கனெக்ஷனோட பாக்ஸ் தண்ணி அடிக்கிறேன். அதுலயே நான் பார்த்த போது படங்கள் வந்துட்டு அழிஞ்சு போயிருந்தது. சோ அது எப்படின்னு நினைச்ச போதா இப்பதான் தெரியுது. இங்க வந்து தண்ணி அடிக்கிறதுனாலதான் அது கெட்டு போகுது. சோ அதெல்லாம் பாருங்க, அந்த படம் எல்லாம் ஃபுல்லா அழிஞ்சிடுச்சு. இப்ப இருக்கிறது வாரணாசி ஜங்ஷன்ல. இங்க இருந்து நேரா பிரயாகராஜுக்கு போக போறோம். அதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ, எங்கிட்ட எல்லாம் அடிக்காதீங்க गाइस. கிட்டத்தட்ட 9 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் இது. இப்போ டைம் வந்து 12 மணிக்கு மேல ஆயிடுச்சு. இந்த ட்ரெயின்ல தான் நம்ம வந்து பிரயாகராஜுக்கு போக போறோம். ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த ட்ரெயின் பிடிச்சோம். ஓகே गाइस, நான் ட்ரெயின்ல ஏறினதுக்கு அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். ரிசர்வேஷன் பண்ண சீட்டு கிடைக்குமா இல்லன்னு எல்லாம் தெரியாது. ஏன்னா நார்த் இந்தியால எல்லாம் வந்துட்டு ஸ்லீப்பர்ல கூட மக்கள் ஏறி உட்காருவாங்க டிக்கெட் இல்லைனாலும். गाइस, நார்த் இந்தியால வரீங்கன்னா டிக்கெட் எல்லாம் ஸ்லீப்பரா எடுக்காதீங்க. ஏசி ஏதாவது எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்க ஸ்லீப்பர் புக் பண்ணா கூட மக்கள் வந்துட்டு உங்க சீட்ல உட்காருவாங்க. சரியான கூட்டம். ஆக்சுவலி நான் நேத்து தூங்கல. இங்க தூங்கலாம் நினைச்சா இன்னொரு பையன் வந்து இங்க உட்காந்துட்டேன். நான் 500 ரூபாய் கொடுத்து வாங்கின இந்த டிக்கெட் இந்த வண்டியில இருக்கிற பாதி பேருக்குமே டிக்கெட்டே கிடையாது. அவங்க எல்லாருமே வந்துட்டு ஜெனரல் டிக்கெட் எடுத்ததுக்கு அப்புறமா இதுக்குள்ள ஏறி உட்கார்ந்துருக்காங்க. இப்போ டிடிஆருக்கு காசு கொடுக்குறாங்க, சும்மா லஞ்சம் கொடுத்து. அதுக்கப்புறமா அவங்க வந்து இங்கே உட்கார்ந்துருக்காங்க. நீங்க 500 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்குறதுல எந்த அர்த்தமுமே கிடையாது. சத்தியமா சொல்லணும். புராணங்களின் படி துர்வாச முனிவரோட சாபத்தால தேவர்கள் அவங்களுக்கு இருந்த தேவலோக சக்தியை இழக்கிற நிலைமை வந்துடுச்சு. காக்கும் கடவுளான விஷ்ணு அமரத்துவத்தை கொடுக்கிற அமிர்தத்தை அடைய திருப்பார் கடலை கடைய சொல்லி அறிவுரை கொடுத்தாரா.
ஆனா தேவர்களால அது தனியா செய்ய முடியல. அமிர்தத்துல ஒரு பங்குக்காக அசுரர்கள் அவர்களுக்கு உதவுறதுக்காக முன் வந்தாங்க. இணைஞ்சே திருப்பார் கடலை கடைய ஆரம்பிச்சாங்க. அதுக்கு மத்தா செயல்பட்டது மந்திரமலை. அந்த மத்துக்கு கயரா இருந்தது நாக அரசன் வாசுகி. ஒரு பக்கம் தேவர்களும் மறுபக்கம் அசுரர்களுமா 1000 வருடங்கள் கடைஞ்சதுக்கு அப்புறமா பால் கடல்ல இருந்து அமிர்தம் நிறைஞ்ச கலசம் வெளியே வந்தது. அதை அடைய தேவர்களும் அசுரர்களும் சண்டையிட்ட போது அந்த அமிர்த கலசத்தை இரவன் விஷ்ணு தன் வாகனமான கருடனிடம் ஒப்படைச்சாரா. தேவாசுர யுத்தம் 12 நாட்கள் நடந்தது. அது நமக்கு 12 ஆண்டுகளுக்கு சமம். கருடன் கலசத்தோடு பறந்த போது அந்த கலசத்துல இருந்து அமிர்த துளிகள் சிந்தின இடங்கள் தான் ஹரித்வார், நாசிக், உஜ்ஜைன், அதுக்கப்புறம் பிரயாக்ராஜ். அதனால இந்த இடங்கள் நிரந்தரமா புனிதம் அடைஞ்சது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூர்ண கும்பமேளா நடக்கிறது வழக்கம். இந்த உலகமே உற்று பார்த்துட்டு இருக்கும் இந்த மகா கும்பமேளாக்கு என் கூட நீங்களும் வாங்க. இங்க பாக்குற ஒவ்வொரு விஷயமும் பயங்கரமா இருக்க போகுது. ஸோ காய்ஸ், கடைசியாக நம்ம பிரயாக்ராஜுக்கு வந்துட்டோம். எவ்வளோ நாளாக கனவுன்னு தெரியுமா? ஒவ்வொரு தடவையும் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்து நியூஸ் பார்த்துட்டே இருப்பாரு, எப்படியாவது இங்கே வரணும், எப்படியாவது இங்கே வரணும். ஆனால் அந்த ஸ்டார்டிங்ல எல்லாம் என்னால் வர முடியல. இன்னைக்கு இங்கே வந்துட்டோம். இன்னொரு விஷயம், ஊரே திருவிழா மாதிரி கோலாகலமாக இருக்கு. பயங்கரமான மக்கள் எல்லா இடத்துலையுமே. அது மட்டும் இல்லாமல் வர வழியில் எல்லா இடத்துலையுமே போலீஸ்காரங்க, மிலிட்ரி எல்லாருமே நிற்கிறாங்க. சரியான சேஃப்டி கிட்ட இல்லை. இந்த வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஒரு ஆளுக்கிட்ட கேட்டோம், நேராக போனால் போதுன்னு சொன்னா. बहुत ज़्यादा आदमी है। अरे आज तो बहुत कम है, मॉर्निंग वक्त पे बहुत भीड़ है। இந்த பையா வந்து நம்மளை ஹெல்ப் பண்ணாரு. வண்டியில இருந்து அங்க வரைக்கும் விடுறேன்னு சொன்னா. கும்பமேளா நடக்கிற இடத்துல எல்லாம் கிடையாது, போற வழியில சரியான டிராபிக்கே இருக்கு. தேங்க்ஸ் பையா. ओ वेलकम वेलकम। ठीक है, थैंक यू सो मच। वेलकम वेलकम। ठीक है, பாய் பாய். நம்மளை இங்க கொண்டு வந்துட்டு அவர் திரும்பி அங்கிட்டு போறாரு. வண்டியில இருந்த போற பையன் சொல்றாரு, இது வெறும் ட்ரைலர் தான், இதுக்கப்புறமா தான் ஃபுல் பிக்சரா வரும்னு. ஏன்னா பயங்கரமான கூட்டமா இருக்குங்க, நடக்கிறதுக்கு கூட இடம் கிடையாது. ஹலோ பச்சைக்கிளி, நீங்க பாக்குறீங்க இல்லையா, அங்கிட்டு இருந்து இதெல்லாமே தான் கும்பமேளா. இங்க ஒரு பிரிட்ஜ் இருக்கு, இதுக்கு கீழே இருந்து இன்னொரு வழி இருக்கு, அதுக்குள்ள போனா கும்பமேளா ஸ்டார்ட் ஆயிடும்னு சொன்னாங்க எங்கிட்ட. பாருங்க கைஸ், இவ்வளவு மக்கள் நடந்து போறாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே வந்துட்டு கும்பமேளாக்கு போறதுதான். அந்த சைடுல பார்க் பண்றதுக்கான இடம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்துக்காண்டி இவ்வளவு காசு செலவு பண்ணி பண்ணது நான் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்காங்க கைஸ் எல்லாமே. போற வழியில எல்லா இடத்துலயும் பப்ளிக் டாய்லெட், பாத்ரூம், அது இதுன்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாருங்க கைஸ், பாபாஜிஸ் எல்லாம் இருக்கிறாங்க போற வழியிலேயே. எவ்வளவு மக்கள் போறாங்கன்னு பாருங்க அங்கிட்ட. கைஸ் இங்க பாருங்க, போற வழியில வந்துட்டு சர்க்கஸ் பண்றாங்க குழந்தைங்க. $120 செகண்ட் வந்துட்டு இந்த மாதிரி பிடிச்சிருந்தீங்கன்னா 1000 ரூபா கிடைக்குமா? ஆமாம், அதனால தான் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஃபெயில் ஆயிடுச்சு. இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு 100 ரூபான்னு நினைக்கிறேன். போகிற வழியிலெல்லாம் குழந்தைங்க எல்லாம் இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்க்கலாம். உங்களால் சின்ன குழந்தைங்க எல்லாம் சர்க்கஸ் பண்ணுறாங்க. பார்க்கவே பாவமாக தோணுது. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல உங்களால் இந்த மாதிரி பார்க்க முடியும். கைஸ் பார்த்தேன்னா அங்கதான் கும்பமேளா நடக்குது, மகா கும்பமேளா. இங்க பார்த்தா தெரியும், பெடா ஹனுமா மந்திர்னு சொல்லிட்டு கோவில் கட்டி இருக்காங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்ததுக்கு அப்புறமா கும்பமேளாக்கு கிளம்பலாம். ओ स्नैक नहीं है बाबा। காட்சிகளை வித்தியாசமா இருக்கு. நம்ம நிறைய ஊர்ல போயிருக்கோம், ஆனா இங்க வரும்போது ஒவ்வொரு நாட்டுல இருந்து ஒவ்வொரு மக்கள் வருவாங்க இல்லையா, அதுல வந்துட்டு நிறைய திறமைசாலிகள் எல்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து சில பேர் ஃப்ளூட் வாசிக்கிறாங்க, அது இதுன்னு பயங்கரமா இருக்கு. வர வழியில வந்துட்டு மக்களுக்கு ஃப்ரீயா பிஸ்கட் அப்புறம் டீ இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க. இங்க ரூம் வந்துட்டு நான் ஆளுக்கிட்ட கேட்டோம், பட் அவர் என்ன சொல்றாருன்னா ரூம் வந்து 500 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், 500 ரூபாய்க்கு கிடைக்கவே மாட்டோமா, ஸ்டார்டிங்கே வந்துட்டு 2000 அந்த மாதிரி தான் சொல்றாரு. இவரை வந்து பூட்டி வச்சிருக்காங்க, அதுக்குன்னு தெரியல. வர வழியில ஒரு சாது பாபா இருக்கு இல்லையா, அவர் வந்து அம்மனமா உட்கார்ந்து இருக்காரு. அந்த நாகபாபான்னு ஏதோ சொல்லுவாங்க அவங்கள. ஆக்சுவலி காய்ஸ் இதுதான் ஹனுமான் மந்திர். ஆனா நினைச்சு பார்த்ததை விட பயங்கர கூட்டமா இருக்கு. நான் இன்னைக்கு ஈவினிங்லேயே கிளம்பலான்னு இருக்கோம், ஏன்னா இங்க தங்கறதுக்கான இடம் எல்லாம் கிடையாது. அப்படியே எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்படியே கிளம்புற மாதிரி தான் யோசிச்சிருக்கோம். சரியான கூட்டம் பாருங்க, மக்கள் கடலே பார்க்கல உங்களால. இங்க உள்ள போனோம்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கியூல நின்றாதான் உள்ள உங்களால போக முடியுமா. நினைச்சு பார்க்கறத விட பயங்கரமா இருக்குன்னு சொல்லலாம். நான் இப்போ அந்த கோவிலுக்குள்ள போனா வேற எதுவுமே பார்க்க முடியாது. பாருங்க இதுதான் இங்க நிலவரம். ஸ்ரீ ஆதிசங்கர் விமான மண்டபம் என்பது இந்த பிரயாக்ராஜில் இருக்கிற
ஒரு கோவில். இது கடவுளான சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த கோவில் ஏறினதுக்கு அப்புறமா கிளம்பலாம்னு நினைக்கிறோம். நான் செப்பல் இங்க போட்டா திரும்ப வரும்போது இருக்குமான்னு தெரியல. கங்கை நதியின் வலது கரையில் புகழ்பெற்ற திரிவேணி சங்கமத்தின் வடக்கு அமைந்துள்ளது. இது 3 மாடி கோவில். ஆதி சங்கராச்சாரின் நினைவுக்காக கட்டப்பட்டுள்ளது. தரை தளத்தில் காமாட்சி தேவி, முதல் தளத்தில் திருப்பதி பாலாஜி மற்றும் 2வது தளத்தில் சிவனுக்காகவும் கோவில் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோவில் சவுத் இந்தியன் ஸ்டைலில் கட்டப்பட்டிருக்கிறார். 2வது மாடியில் இருந்து நதி மற்றும் கங்கை நதியின் பாலத்தின் காட்சி மிகவும் அழகாக இருக்கிறது. ஏதோ பெரிய சாமியார் நினைக்கிறேன். எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாங்க. உள்ள நான் போய் பார்த்தோம். ரொம்ப அருமையா இருந்தது. இனிமே நான் வந்து கும்பமேளாக்கு போக போறோம். இங்க இருந்து நேரா ஸ்ட்ரைட்டா அங்கிட்டு போய் நாம ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். இதுதான் கும்பமேளாவோட மெயின் என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளதான் போனோம். சத்தியமா சொல்லணும்னா எந்த வழி போறது, எந்த வழி திரும்பி வர்றது எந்த ஐடியாவுமே கிடையாது. அங்கிட்டு இங்கிட்டுன்னு 100 கணக்கில் வழி இருக்கு. அங்க இன்னொன்னு இருக்கு, இங்க இருக்கு, அதுக்கப்புறமா அந்த சைடுல இன்னும் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வரதுனால எனக்கு எந்த விதமான ஒரு ஐடியாவுமே கிடையாது. சத்தியமா செக்யூரிட்டி எல்லாம் பயங்கரமா பலப்படுத்தி இருக்காங்க. எல்லா இடத்துலயும் ஆர்மி, பயங்கரமான ஃபோர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. உள்ள போய் பார்க்கலாம். டிவில நியூஸ்ல எல்லாம் பாத்திருப்பீங்க. இதுதான் அந்த பீப்பா எல்லாம் போட்டு இவங்க வந்து பயங்கரமான பாலம் கட்டி இருக்காங்க. இது எல்லாமே அவங்க கட்டின பாலம். இந்த கும்பமேளா காண்டி எவ்வளவு ஃபோர்ஸா இந்த ரிவர் போறாங்க. இருந்தா கூட மக்கள் நிறைய பேர் பாருங்க. இங்க சேஃப்டி கார்டு மத்தபடி எல்லாருமே இருக்காங்க. அங்க மட்டும் தான் நீங்க வந்து ஸ்நானம் பண்ணணும். மத்தபடி இங்க எல்லாம் இறங்கி வரக்கூடாது. ஆனா சரியா காசு செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணிருக்காங்க. எல்லாமே பார்த்தாலே தெரியும். இப்ப நம்ம நடந்து போறது வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த கும்பமேளா காண்டி பண்ணா அந்த பாலத்து மேலதான் நம்ம நடந்து போறோம். ஆனா இந்த பாலமே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. பெரிய பெரிய வண்டி எல்லாம் இதுக்கு மேல போறாங்க. கிட்டத்தட்ட 10 ஏக்கர்ல வந்துட்டு இந்த ஒரு கும்பமேளா நடக்குது. அங்க வரைக்கும் இருக்கு பாருங்க. அங்க இருந்து அங்க வரைக்கும். ஒருத்தர்கிட்ட கேட்டோம் இங்க அகோரி பாபாஸ் மத்தபடி பாபாஸ் எல்லாம் எங்க உட்கார்ந்துருக்கான்னு. அவர் சொன்னாரு அந்த சைடுல போயிட்டு அங்க இருந்து லெஃப்ட் போனா உங்களால பார்க்க முடியும். சரி நம்ம அங்க போய் பாபாஸ் எல்லாம் பார்க்கலாம். நிறைய இடத்துல நீங்க பாத்திருப்பீங்க புதுசா கட்டின பாலம் இடிஞ்சு விழுந்ததாக. இது பாருங்க நம்ம நினைச்சேன்னா செம்மையா கட்டலாம். அதுக்கு உதாரணம் தான் இந்த பாலம். எவ்வளவு சீக்கிரமா கட்டி முடிச்சிட்டாங்க. இடத்துல கயிறு போட்டிருக்காங்க. யாராவது தப்பி தவறு வீந்தா கூட அந்த கயிறுல புடிச்சு தப்பிக்கலாம். எல்லா இடத்துலயும் அப்படி போட்டிருக்காங்க. நம்ம அந்த பாலம் தாண்டி வந்துட்டோம். பார்த்தாலே வந்து பயங்கரமா இருக்கு. இங்கிட்ட எல்லாம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்கும். நீங்க இருக்கிற காட்சிகள் எல்லாம் நம்ம முதற்கொண்டு பார்க்கலாம். ஓ இது பாருங்க இங்க சாமியார் உட்கார்ந்துருக்காங்க. நிர்வாண சாமியார்கள் எல்லாம் நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. இது வந்து ஒரு நிர்வாண சாமியார் பாருங்க. நமஸ்கார் பாபா. இங்க பாருங்க இது ஒரு சாமியார். நமஸ்கார் பாபா. ஓ இது பாருங்க இதெல்லாம் அகோரி பாபா. நிறைய நிர்வாண சாமியார்கள் எல்லாம் இருக்காங்க. ஐயோ கடவுளை நினைச்சதை விட பயங்கரமா இருக்கு. நமஸ்கார் பாபா. உள்ள எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. ஓ சூப்பர் சூப்பர். நம்ம வாரணாசியில பாக்குறத விட ஒரு பயங்கரமா நிறைய பேரை பார்க்கலாம். இங்க எல்லாரும் கூப்பிடுறாங்க பக்கத்துல வர்றதுக்கு. எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா பார்க்கவே எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஆல்ரெடி நம்ம கிட்ட நிறைய காசு இந்த ட்ரிப்புக்கு வந்ததுக்கு செலவாச்சு. பாக்குற எல்லாருக்கும் காசு 30, 20 கொடுத்து அப்படியே நிறைய நான் கொடுத்துட்டோன்னு சொல்லலாம். ஸோ இங்கிட்ட எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க பாபாஜி. கண்ணாடி எல்லாம் வச்சு இன்னொருத்தர் இருக்காரு. ஸ்டைலா உட்கார்ந்து இருக்காரு பாபா. நமஸ்கார் பாபா. எல்லாருமே வித்தியாசமா இருக்கு. ஹலோ ஹலோ ராதே. எல்லாருமே பயங்கர உற்சாகத்துல இருக்காரு. சந்தோஷமா இருக்காரு. இங்க பாருங்க இங்க கூட இருக்காங்க. இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் செம்ம பயங்கரமா இருக்கு. ஹலோ பாபா. கேசாய் பாபா. ஐயோ தலைவர் எனக்கு இது போட்டு விடுறாரு. தன்யவாத் பாபா. हर हर महादेव. हर महादेव. सुपर सुपर. बोल बाबा विश्वनाथ की जय. बोल बाबा विश्वनाथ भैया की जय. जय. ठीक है बाबा. कहाँ से बेटा? मैं तमिलनाडु से. तमिलनाडु. आटे की बोरी नहीं पड़ा हुआ है सब चेला लोग. नमस्कार बाबा. हर हर महादेव. இங்க கூட உட்காந்துருக்காங்க நிறைய பேர். இவங்க கிட்ட போனாலே என்னன்னா வந்து காசு கேட்குறாங்க எல்லாருமே வந்து. அதுதான் எனக்கு கொஞ்சம் பிடிக்காத விஷயம். நமஸ்கார் பாபா. கேசா है? नमस्कार बाबा. लाइट अड़क्रांग भयंकरमा. इंग पारुंगा. हर हर महादेव. कैसा है बाबा? आनंद. आप किधर से? केदारनाथ. उत्तराखंड. सुपर सुपर. வந்துட்டு எல்லார்கிட்டயும் போலாம்.
வீடியோ எடுக்கிறதுக்கு போது வீடியோ எடுக்கும் போதே காசு கேட்குறாங்க, அவங்களுக்கு நிதி உதவி பண்ண சொல்கிறாங்க. நான் எனக்கு பெரிய கோடீஸ்வரர்லாம் கிடையாதுங்க. எல்லாருமே இப்படி காசு கேட்டால் நான் எங்கேருந்து எடுத்து கொடுக்குறது? சத்தியமாக ஒரு வீடியோ ஒரு 10 மினிட் வீடியோ இருக்கிறேன்னா 10 மினிட்ல வந்துட்டு நம்ம ஒரு 30 அகோரிகளை பார்த்துக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் கிட்டத்தட்ட எல்லாருமே காசு கேட்பாங்க. அதில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2-3 பேருக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். நடந்து போகிற வழியில் எல்லா இடத்துலையும் இங்கே வந்து நமஸ்கார் பாபா, எல்லா இடத்துலையும் பாபா உட்காந்துருக்காங்க. இங்கே கூட இருக்காங்க. அங்கே இன்னொரு பாபா பாருங்க மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மனமாக தான் இருக்குது, அதனால தான் உங்களை காட்டல. நிறைய பேர் அம்மனமாக இருக்காங்க, அது நமக்கு வீடியோவில் காட்ட முடியாது சின்ன பசங்க எல்லாம் பார்க்கறதுனால. இங்கே இருந்து பாருங்க, ஐயோ இவரு கூட அம்மனமாக தான் இருக்காரு, ஆனால் பயங்கரமாக இருக்குது உள்ள இருக்காரு. இந்த வீடியோ எடிட் பண்ணுறதே பயங்கர கஷ்டமாக இருக்கும் போல். ஏன்னா முக்கால்வாசி சாமியார்கள் எல்லாருமே வந்துட்டு அம்மனமாக தான் உட்காந்துருக்காங்க. இங்கே இன்னொருத்தர் இருக்காரு, போய் பார்த்துட்டு வந்துடலாம். நான் ஃபஸ்ட்டு வந்தபோது என்னடா இங்கே வந்து யாருமே காணோன்னு நினச்சா, இப்போ எல்லா இடத்துலையும் சாமியார்கள் மட்டும்தான் உட்காந்துருக்காங்க. அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, ஜடா முடியெல்லாம் வச்சு பயங்கரமாக போகிறாங்க. ஓ இங்கே கூட இருக்காங்க நிறைய பேர். இங்கே பாருங்க, இங்கே உட்காந்துருக்காங்க நிறைய பேர். இங்கே இருக்காரு இன்னொருத்தர். எல்லா இடத்துலையுமே அங்கிட்டுன்னு இங்கிட்டுன்னு எங்கே பார்த்தாலுமே சாமியார் மட்டும்தான். மற்றபடி நம்ம வந்து இப்போ வாரணாசியில் போனோன்னா கொஞ்சோண்டு தான் பார்க்க முடியும். ஆனால் இங்கே பார்த்தா எல்லா இடத்துலையும் சாமியார் மட்டும்தான் உட்காந்துருக்காங்க. சீரியஸ்லி பயங்கர பிரம்மாண்டமான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, சூப்பராக இருக்குது. ஓ இங்கே பாருங்க கைஸ், இங்கே கூட இருக்காங்க சாமியார். இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. हर हर महादेव बाबा, हर हर महादेव. இங்கிட்டெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஓ இங்கே பாருங்க, हर हर महादेव. कैसा है बाबा? जय श्री केदार. हाय बोलो, तमिलनाडु से आ गया. जय श्री राम. हर हर महादेव बाबा. ठीक है ठीक है. ஐயோ எல்லாருமே சேவா கேட்குறாங்க. இன்னொருத்தர் சொன்னார் வீடியோ எடுக்க போன போது வீடியோ ஆஃப் பண்ண சொன்னாங்க. சத்தியமாக ஒரு நாளாலெல்லாம் நம்மளால் இதெல்லாம் பார்த்து முடிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ மக்கள் இங்கே இருக்காங்க, அவ்வளோ சாமியார்கள் இருக்காங்க. நீங்கள் சாமியார் இந்த மாதிரி எல்லாம் பிடிச்ச ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வரலாம். இங்கே சத்தியமாக டிக்கெட் கிடைக்கிறது மிகப்பெரிய கஷ்டங்க. நான் இங்கே வரதுக்காண்டி டிக்கெட் கிடைக்கிறதுக்காண்டி அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறமா சென்னையில இருந்து ஏறி தான் நான் வந்தோம். ஸோ அங்கே 2 பசங்க உட்காந்துருந்தாங்க. அவர்கிட்ட பேசின போது அகோரி பாபாஸ் எல்லாம் அங்கே சைடில் கூட இருப்பாங்களா, நிறைய நாகசாது, அகோரி பாபாஸ், அகாடா அந்த மாதிரி நிறைய பேர் இவங்களை கூப்பிடுவாங்க. இது பாருங்க சிவனோட ஃபோட்டோலாம் வச்சு பயங்கரமாக இருக்கு இவர். இங்கே பாருங்க இன்னும் எல்லாருமே அம்மனமாக இருக்காரு காய்ஸ். இங்கே பாருங்க பயங்கரமான சாமியார்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. हर हर महादेव बाबा जी, कैसा है? हर हर महादेव, तमिलनाडु से आ गया. हर हर महादेव. எனக்கு வந்து கொஞ்சம் தான் ஹிந்தி புரியும். அதாவது சில பேருக்கு கேமரா எடுத்துகிட்டு போகிறது அவங்க கிட்ட போகிறதெல்லாம் பிடிக்காது. ஏன்னா வாரணாசியில் நிறைய ஃபேக் அகோரிஸ் இருக்காங்க, காசுக்காண்டி சும்மா அது இதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனால் நிறைய மக்கள் சொல்கிறாங்க நீங்கள் வந்து பிரயாக்ராஜில் வரீங்கன்னா, அதாவது இந்த மகா கும்பமேளாவுக்கு வரீங்கன்னா உங்களால் முக்காவாசி உண்மையான அகோரி பாபாஸை பார்க்க முடியும்னு சொல்றாங்க. இந்த மகா கும்பமேளால நாம் பார்த்த காட்சிகள் மிகவும் அரிதானது. இமயமலையில் தபம் செய்த மிகப்பெரிய சோமியார்களை இங்க பார்க்க முடிஞ்சது. இவங்களை பார்ப்பதே வாழ்வில் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். இப்படி ஒரு நிகழ்வு வாழ்நாளில் ஒரு முறைதான் பார்க்க முடியும். இமயமலையிலும் குகைகளிலும் வாழும் உண்மையான முனிவர்கள் இந்த மகா கும்பமேளா நிகழ்வில் இருந்தது. உண்மையான அகோரி பாபாக்கள், நாக சாதுக்களை இங்க உங்களால பார்க்க முடியும். வர எபிசோட்ல சில முக்கியமானவங்களை பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா நெக்ஸ்ட் வீடியோ கிடைக்கும். விரைவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை ஹரி ஓம் நமச்சிவாய.